Hi and hello, welcome to this channel. Dhronavikaash. ஸோ இப்போ சேனலில் பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து அன்கன்வென்ஷனல் மிஷினிங் ப்ராசஸ் அன்யூனிவர்சிட்டியில் ரெகுலேஷன் 2017 சப்ஜெக்ட்டு. இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈஸியின் UCMP பார்க்க போகிற எல்லா டாப்பிக்கும் பார்த்தோம்னா நான் அட்டானமஸ் காலேஜ் அஃபிலியேட் காலேஜில் படித்தாலும் சரி, இல்லை அட்டானமஸ் சென்டர் படித்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த சிலபஸ் அந்த டாபிக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கவர் ஆகும். பவர் சப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா செமஸ்டர் 7 எலக்டிவ் 2 அன்கன்வென்ஷனல் மிஷினிங் ப்ராசஸ் சப்ஜெக்ட் கூட வந்து ME8073 3 கிரெடிட் உள்ள கோர்ஸ். இப்போ நம்ம UCMPன்ற சப்ஜெக்ட் வந்து 7 செமஸ்டரில் பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக அந்த பியில் பார்த்திங்கன்னா நிறையா 8 செமஸ்டர்லையும் ரெகுலேட் படிப்போம். இதில் இதுக்குள்ளே ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் ஒன்று அப்படின்னா UCMP சொல்லலாம். UCMP மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட்டு இல்லவே இல்லை. நம்ம ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டு. இதில் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 17 ப்ராசஸ் தான். 17 ப்ராசஸ் மட்டும் படித்தோன்னா போதும், UCMP கிளியர் பண்ணிடலாம். இதில் வந்து என்னன்னா வந்து இந்த ப்ராசஸ் தான் கேட்பாங்க அப்படின்னு நம்ம வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஒவ்வொருடையும் மாறி கேட்பாங்க. இல்லைனா ரொம்ப வந்து ஒரு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் கேட்கலாம். நான் எப்படி கேட்பாங்கிறது ரொம்ப என்ன சொல்கிறேன். இப்போ யூனிட் 1 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1 பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரோ அண்ட் மெக்கானிக்கல் எனர்ஜி பேஸ்ட் ப்ராசஸ். இன்ட்ரோடக்ஷன் வரனால பார்த்தீங்கன்னா நீட் ஃபார் UCMP கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். UCMP நீட் என்ன, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அன்கன்வென்ஷனல் ப்ராசஸ், ஒய் வி நீட் டு கோ ஃபார் UCMP எல்லி கொஸ்டின் இதை பற்றி வந்துகிட்டே இருக்கும். இதை பற்றி கொஸ்டினும் கேட்கலாம் UCMP பற்றி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் பேஸ்ட் ப்ராசஸில் வரும்போது அப்ரேசிவ் ஜெட் மிஷினிங், வாட்டர் ஜெட் மிஷினிங், அப்ரேசிவ் ஜெட் மிஷினிங், வாட்டர் ஜெட் மிஷினிங், AWJM அப்ரேசிவ் வாட்டர் ஜெட் மிஷினிங் ப்ராசஸ் அண்ட் USM அல்ட்ராசோனிக் மிஷினிங் ப்ராசஸ். இதில் 4 ப்ராசஸ் இருக்குது. 4ல் ஏதாச்சும் ஒரு 3. நம்ம எல்லா ப்ராசஸையும் பார்த்திங்கன்னா 1 மட்டும் ஏதாச்சும் நீங்கள் விட்டுக்கலாம். மிச்சம் இருக்க 3 நீங்கள் கண்டிப்பாக படிச்சாகணும். இதில் வந்து 3 படிக்கணும். நீட் ஃபார் UCMPன்னு 1 படிச்சாகணும். ஸோ மொத்தம் இங்கே 4 டாபிக் படிக்கணும். சரியா? படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கவர் ஆயிரும். இல்லை இந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னா இப்போ அப்ரேசிவ் பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணாலே கண்டிப்பாக மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா பிட்டிலாக தான் இருக்கும். டக்டைல் மெட்டீரியலில் வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா நம்ம அப்ரேசிவ் பார்ட்டிகல்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்போ ஒரு என்ன கேட்பாங்கன்னா ஒரு கிளாஸ் பார்ட் சீல கேட்கலாம். ஒரு கிளாஸை வந்து மிஷினிங் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி ப்ராசஸ் எடுப்பீங்க, அது ஜஸ்டிஃபை பண்ணி கேட்பாங்க. ஒரு கிளாஸை நீங்கள் வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணணும், இல்லை மிஷினிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ரேசிவ் பார்ட்டிகல் தான் போய் ஆகணும். பிட்டிலாக இருக்கணும். நீங்கள் டக்டைல் மெட்டீரியல் அப்ரேசிவ் பார்ட்டிகல் வச்சு பண்ண முடியாது. டக்டைல் மெட்டீரியல் வந்து அதில் எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால என்ன ஆகும்னா உள்ளே போயிட்டு இந்த அப்ரேசிவ் பார்ட்டிகல் சொல்கிறது இதாயிரும், உள்ள இன்சர்ட் ஆயிரும். அதனால் எலாஸ்டிக் மெட்டீரியல் பண்ண முடியாது. ஸோ பிட்டிலாக இருக்கிறனால கிளாஸுக்கு வந்து ஏற்கனவே எவ்வளோ கேட்டிருக்காங்க, பார்ட் சீலே எவ்வளோ கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து கிளாஸுக்கு கேட்டாங்க அப்படின்னா, இல்லை ரொம்ப அதிகமாக மெட்டீரியல் கேட்டாங்க அப்படின்னா நான் என்ன கண்டுபிடிச்சு என்ன செய்யலாம், நம்ம அப்ரேசிவ் பார்ட்டிகல்ஸ் இருக்கிற ஒரு மிஷினிங் ப்ராசஸை நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ப்ராசஸ் இருக்குது. இந்த UCMP பொறுத்த வரைக்கும் எங்கே படித்தாலும் சரி கண்டிப்பாக அதோட அட்வான்டேஜ் படிக்கணும், டிஸ்அட்வான்டேஜ் படிக்கணும், என்ன அப்ளிகேஷனுக்காக பயன்படுதுன்னு படிக்கணும். இப்போ என்னென்ன மெட்டீரியல்ஸ் அதான் அப்ளிகேஷன் சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அதில் பேராமீட்டர்ஸ் அதை படிக்கணும். இந்த ப்ராசஸ் படித்தாலுமே பேராமீட்டர் படிக்கணும். முக்கியமாக வந்து ஈஸியாக மார்க் வாங்குறதுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அழகாக கான்ஃபிகரேஷன் டயக்ராம் கம்பல்சரி நீங்கள் போட்டு பார்க்கணும். AJM இருக்கட்டும், WJM ஆகட்டும், AW எதாக இருந்தாலும் கான்ஃபிகரேஷன் டயக்ராம் போட்டுட்டு நீங்கள் எழுதிட்டீங்கனாலே கம்பல்சரி வந்து உங்களுக்கு 13க்கு 10 மார்க் கிடச்சிரும். மிச்சம் இருக்குது அட்வான்டேஜ் என்னச்சுன்னா 3 மார்க் மட்டும்தான். ஆனால் எந்த கொஸ்டின் கேட்டாலும் அது ரிலேட்டடாக இருந்துச்சுனாலே கான்ஃபிகரேஷன் டயக்ராம் போட்டுருங்க, ஒன்றும் கவலைப்பட வேணாம். சில வந்து என்ன கேட்பாங்கன்னா பேராமீட்டர் மட்டும் கேட்பாங்க. பேராமீட்டர் கேட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் பேராமீட்டர் எழுதாமல் அந்த ப்ராசஸ் பற்றி ஃபுல்லாக எழுதுங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ AJMோட ப்ராசஸ் பேராமீட்டர் பற்றி எழுதுங்க கேட்டாங்க அப்படின்னா ப்ராசஸ் பேராமீட்டர் பற்றி பண்ண அவசியம் இல்லை. AJMோட கம்ப்ளீட் ப்ராசஸ் ஒர்க் பிரின்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் எழுதிட்டனாலே உங்களுக்கு வந்து அதுக்குமே மார்க் கண்டிப்பாக வரும். யூனிட் 2 பார்த்திங்க அப்படின்னா தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பேஸ்ட் ப்ராசஸ். ஸோ தெர்மல் எனர்ஜி என்ன இருக்குது அப்படின்னா மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு 5 ப்ராசஸ் தான் இருக்குது. EDM எலக்ட்ரோ டிஸ்சார்ஜ் மிஷினிங், அப்புறம் WEDM ஒயர் EDM மிஷின், அப்புறம் லேசர் பீம் மிஷினிங், பிளாஸ்மா மிஷினிங், எலக்ட்ரான் பீம் மிஷினிங். இல்லை ஒவ்வொன்றிலையும் 2-3 டைப் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலாலிட்டி இருக்கும், என்ன அப்ளிகேஷன் பயன்படுத்த போகிறோன்ட்டு. இதில் அது சொன்ன மாதிரி வந்து இதான் இம்பார்ட்டன்ட், இதான் கேட்க சொல்ல முடியாது. சில 5 ப்ராசஸ் இருக்குது. ஏதாச்சும் 4 படிச்சுக்கோங்க. 4 படிச்சுங்க. அவங்களுக்கு 4 படிக்கும்போது நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். இது கஷ்டமாக அதை மட்டும் விட்டுருங்க. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் பேஸ்ட் மிஷினிங் ப்ராசஸ். இதில் வந்து பார்த்தோம்னா எப்படி கேட்பாங்கன்னா HND கேட்கலாம். HND மாஸ்க்ன்ட்டு இருக்கும் இதில். ஸோ இந்த மாதிரி இந்த HND யூஸ் பண்ணுற ப்ராசஸ்க்கு நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இந்த மாஸ்க்ன்ட்டு யூஸ் பண்ணுற ப்ராசஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி HND மாஸ்க்ன்ட்டு கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும்.
உங்களுக்கு இந்த ப்ராசஸ் தெரிஞ்சு அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி கான்ஃபிகரேஷன் டயக்ராம் நீங்கள் கம்பல்சரி போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் ஃபுல்லாக வந்துடும். கொஷின் எப்படி எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க. நீங்கள் நல்லா படிச்சு போயிருந்தீங்கன்னா கம்பல்சரி எழுதுங்க. இல்லை நீங்கள் வந்து சும்மா பேசிக் கான்ஃபிகரேஷன் மட்டும் தான் பார்த்து போகிறீங்க அப்படின்னா எந்த கொஷின் கேட்டாலும் சரி கான்ஃபிகரேஷன் டயக்ராம் போடுங்க, அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் எழுதுங்க. அப்புறம் அட்வான்டேஜ் ப்ராசஸ் பராமீட்டர் கேட்டாங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் எழுதிவீங்க. சிஹெச்எம்னா கெமிக்கல் மிஷினிங், இசிஎம்னா எலக்ட்ரோ கெமிக்கல் மிஷினிங், எலக்ட்ரோ கெமிக்கல் கிரைண்டிங், இசிஹெச் எலக்ட்ரோ கெமிக்கல் ஹார்னிங். 4 ப்ராசஸ் இருக்குது. 4 ஏதாச்சும் 3 ப்ராசஸ் நல்லா படிச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்த்தோம் அப்படின்னா அட்வான்ஸ் நேனோ ஃபினிஷிங் ப்ராசஸ். இதில் வந்து ஏஎஃப்னா அப்ரேசிவ் ஃப்ளோ மிஷினிங், சிஎம்பி கெமோ மெக்கானிக்கல் பாலிசிங், எம்ஏஆர்எஃப் மேக்னெட்டிக் அப்ரேசிவ் ரியாலஜிக்கல் ஃபினிஷிங், எம்ஆர்ஏஎஃப்எஃப் மேக்னெட்டிக் ரியாலஜிக்கல் அப்ரேசிவ் ஃப்ளோ ஃபினிஷிங். ஸோ இந்த மாதிரி 4 ப்ராசஸ் இருக்குது. 4ல் ஏதாச்சும் 3 ப்ராசஸ் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக 4ல் ஏதாச்சும் ஒரு 2 ப்ராசஸ் கேட்பாங்க இல்லையா, அது 3 படிச்சிங்கன்னா நமக்கு வந்து சேஃபர் சைடில் இருக்கலாம். யூனிட் 4 வந்து ப்ராசஸ் படிக்க போகிறீங்க. யூனிட் 5ல் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் டாபிக் என்ன அப்படின்னா ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் நான் ட்ரெடிஷனல் மிஷினிங் ப்ராசஸ். இந்த யூனிட் 5ன்றது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ரெகுலேஷன் இல்லை, 13 ரெகுலேஷனில் இருக்கிற யூசிஎம்பிக்கும் 17 ரெகுலேஷன் யூசிஎம்பி வித்தியாசம் அப்படின்னா 13 ரெகுலேஷனில் இருக்கிற 5 யூனிட் அந்த 5 யூனிட் வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா 17 ரெகுலேஷனில் 4 யூனிட்டாக மாறிடுச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு யூனிட் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக சேர்த்த யூனிட் தான் வந்து ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் நான் ட்ரெடிஷனல் மிஷினிங் ப்ராசஸ். இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா கொஷின்ஸ் ரொம்ப ஜென்ரலாக தான் இருக்கும். ரொம்ப ஜென்ரலாக வந்து இப்போ ரீசன்ட் டெக்னாலஜி சொல்லுங்கள், அப்ரேசிவ் மிஷின் ரீசன்ட் டெக்னாலஜி கேளுங்க சொன்னாங்க அப்படின்னாலே நீங்கள் ஏற்கனவே படித்து வச்ச டெக்னாலஜி அப்படி எழுதிடலாம். எக்ஸாம்பிளுக்கு அப்ரேசிவ் இதுக்குள்ள கொடுங்கன்னா அதை வாட்டர் ஜெட் மிஷின் பார்த்துக்கணும். நம்ம நீங்கள் அதில் அப்ரேசிவ் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு பட்டியல் பார்க்கலாம். இல்லை லேசர் பீம் மிஷினிங்கில் இருக்கிற அட்வான்ஸ் ப்ராசஸில் இப்போ சொல்லணும்னா லேசர் பீம் மிஷினிங் பற்றியே நீங்கள் வந்து எல்லாம் எழுதி வைக்கலாம். உங்களுக்கு அட்வான்ஸ் தெரியும்னா எழுதுங்க, இல்லைன்னா அதே ப்ராசஸே நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணி வைக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ண சொன்னால் யூனிட் 1 to 4 ஏதோ ஒரு ப்ராசஸ் கேட்கலாம். அப்புறம் வேறு என்ன கேட்கலாம் அப்படின்னா அதில் வந்து கம்பேரிசன் கேட்கலாம். கம்பேரிசன் ஆஃப் கன்வென்ஷனல் அண்ட் நான் கன்வென்ஷனல் ப்ராசஸ் கேட்கலாம். ரெண்டுக்குள்ள கம்பேரிசன் சொல்லுங்கள். யூனிட் 1லையும் யூனிட் 5லையும் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கொஷின் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு ஆஃபில் யூனிட் 1ல் எதிராக சாய்ஸில் ஒரு ஆஃபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கொஷின் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இன்னொரு ஆஃபில் வந்து ப்ராசஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை ரெண்டுமே கூட ப்ராசஸ் கேட்கலாம். ஆனால் யூனிட் 5ல் பார்த்திங்க அப்படின்னா இல்லை ஜென்ரல் கொஷின் தான் மேக்ஸிமம் கேட்க சான்ஸ் இருக்குது. யூனிட் 5 வந்து ஃபுல் ஜென்ரல் தான். நீ என்ன எழுதினாலும் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் மார்க் வரும். இதில் வந்து ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் யூசிஎம்பி பொறுத்த வரைக்கும். பார்ட் சியில் என்ன கேட்கலாம் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ஒரு கிளாஸ் பார்ட்டிகளில் வந்து மிஷினிங் பண்ணணும்னா என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணணும், இல்லை வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருக்க ஒரு இதை பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்லாம் கேட்கலாம். ஸோ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் தெரியும் உங்களுக்கு எதெல்லாம் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருக்குன்னு, நீங்கள் அதுக்கு போய் ஆகணும். இப்போ கெமிக்கல் ப்ராசஸிங் போகும்போது பார்த்தா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியில் அங்கே இருக்காது. இந்த கெமிக்கல் ஈஸியாக பண்ணலாம். அதிலே வந்து கெமிக்கல் ப்ராசஸிங்கில் எல்லா கெமிக்கலுக்குமே எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில கண்டக்டிவிட்டி இருக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ப்ராசஸ் படிக்கும் போதும் அதுக்குன்னு இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷனையும் அதுக்குன்னு பேராமீட்டரையும் அதுக்கு அப்ளிகேஷனையும் தெரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்ட் சி அட்டன் பண்ணிடலாம். ஸோ மொத்தமே நீங்கள் வந்து படிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா வெறும் 17 ப்ராசஸ் தான். 17 ப்ராசஸ் மட்டும் படிச்சிங்கன்னா போதும், ஈஸியாக நீங்கள் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இந்த 17லேயும் ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒரு இது விட்டிங்க அப்படின்னா ஒரு அந்த நான் சொல்கிறோம் இல்லையா 4ல் 3 படி சொல்லுவோம் இல்லையா, அப்போ ஒன்று விட்டிங்க அப்படின்னா ஒரு 4 விட்டிங்கன்னா 13 ப்ராசஸ் படித்தா போதும். வெறும் 13 ப்ராசஸில் ஈஸியாக வந்து 90 மார்க் எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் யூசிஎம்பி பொறுத்த வரைக்கும். யூசிஎம்பி ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டு, புக்கே ரொம்ப சிறுசாக தான் இருக்கும். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.